லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை மற்றும் விவிலிய தேடல். தடம் தந்த தகைமை. ஆட்டம் போட்ட அந்தியோக்கின் அழிவு. கடவுளின் முறையான தண்டனை தீர்ப்புக்கு அந்தியோக்கு உள்ளானதால் அவனுடைய துன்பங்கள் எவ்வகையிலும் குறையவில்லை. நம்பிக்கை முழுவதும் இழந்தவனாய் கெஞ்சும் மொழியில் ஒரு மடலை யூதர்களுக்கு வரைந்தான். அது வருமாறு: மதிப்புக்குரிய யூத மக்களுக்கு, அவர்களுடைய மன்னரும் படைத்தலைவருமாகிய அந்தியோக்கு எல்லா நலமும் பெற வாழ்த்தி எழுதுவது. நீங்களும் உங்கள் மக்களும் நலமுடன் இருப்பின், உங்கள் விருப்பப்படியே அனைத்தும் சிறப்பாக நடக்குமாயின் எனக்கு மகிழ்ச்சியே. என் நம்பிக்கை விண்ணக இறைவனில் உள்ளதால் நீங்கள் என் மீது கொண்டுள்ள மதிப்பையும் நல்லெண்ணத்தையும் அன்புடன் நினைவு கூர்கின்றேன். பாரசீகத்திலிருந்து நான் திரும்புகையில் ஒரு கொடிய நோயால் பீடிக்கப்பட்டேன். அதனால் உங்கள் அனைவருடைய பொதுநலனுக்கும் ஆவண செய்வது இன்றியமையாதது என்று கண்டேன். என் நிலையை குறித்து நான் மனமுடையவில்லை, ஏனெனில் நோயினின்று நலம் பெறுவேன் என்னும் நம்பிக்கை எனக்கு பெரிதும் உண்டு. என் தந்தை மலைநாடுகளில் தம் படையை நடத்தி சென்ற வேளைகளில் தமக்கு ஒரு பதிலாளை ஏற்படுத்தியதை நான் அறிவேன். இதனால் யாதேனும் எதிர்பாராதது நடப்பினும் அல்லது விரும்பாத செய்திகள் வந்தாலும் அவருடைய ஆட்சிக்குட்பட்ட மக்களுக்கு தொல்லைகள் நேரா. ஏனெனில் ஆட்சி யாருக்கு உரியது என்பதை அவர்கள் அறிவார்கள். இது தவிர அண்டை நாட்டு மன்னர்கள், குறிப்பாக என் அரசின் எல்லை நாட்டு மன்னர்கள் தக்க வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும், என்ன நடக்கப் போகிறது என கவனித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் எனக்கு தெரியும். ஆகவே நான் என் மகன் அந்தியோக்கை மன்னராக ஏற்படுத்தியிருக்கிறேன். நான் மலைநாடுகளுக்கு விரைந்த போதெல்லாம் அவரை உங்களுள் பலருடைய பொறுப்பில் ஒப்படைத்து பரிந்துரைத்ததும் உண்டு. இங்கு நான் எழுதியுள்ளதை அவருக்கும் எழுதியுள்ளேன். ஆகவே பொதுவாகவும் தனிப்பட்ட முறையிலும் நான் உங்களுக்கு செய்துள்ள நன்மைகளை நினைவுகூர்ந்து என் மீதும் என் மகன் மீதும் இப்போது கொண்டுள்ள நல்லெண்ணத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். அவர் என் கொள்கைகளை பின்பற்றி உங்களை பண்போடும் மனிதநேயத்தோடும் நடத்துவார் என்பதில் எனக்கு நம்பிக்கை உண்டு. இவ்வாறு கொலைகாரனும் இறைப்பழிப்போனுமான அந்தியோக்கு மற்றவர்களுக்கு கொடுத்திருந்தவற்றை போன்ற கொடிய துன்பங்களை தானும் அனுபவித்த பின் அயல் நாட்டின் மலைகளில் மிகவும் இரங்கத்தக்க நிலையில் சாவை சந்தித்தான். அந்தியோக்கின் நெருங்கிய நண்பனான பிலிப்பு அவனது உடலை வீட்டுக்கு எடுத்துச் சென்றான். பின்பு அவனுடைய மகனுக்கு அஞ்சி எகிப்திலிருந்த தாலமி பிலமேத்தோரிடம் அடைக்கலம் புகுந்தான். விவிலிய தேடல். திருப்பாடல் 34 பகுதி 3. ஆண்டவரின் இனிமையை சுவைப்போம். கைவிடாத கடவுளே, ஐயமின்றி நம்பினேன். கையருந்த நிலையிலே உம்மை கூவி அழைக்கின்றேன். கைவிடாத கடவுளே, ஐயமின்றி நம்பினேன். கையருந்த நிலையிலே உம்மை கூவி அழைக்கின்றேன். புகலிடம் நீரே, என் அழைக்க
அன்பர்களே, இவ்வார செவ்வாய்க்கிழமை நமது விவிலிய தேடலில் நெருக்கடிகளில் காக்கும் இறைவன் என்ற தலைப்பில் திருப்பாடல் 34 5 முதல் 7 வரை உள்ள இறைவசனங்கள் குறித்து தியானித்தோம். இந்நாள் நமது விவிலிய தேடலில் அதனை தொடர்ந்து வரும் 8 முதல் 11 வரை உள்ள இறைவசனங்கள் குறித்து தியானிப்போம். இப்போது இறை ஒளியில் அவ்வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவரின் தூயோரே, அவருக்கு அஞ்சுங்கள். அவருக்கு அஞ்சுவோர்க்கு எக்குறையும் இராது. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோர்க்கு நன்மை ஏதும் குறையாது. வாரீர் பிள்ளைகளே, நான் சொல்வதை கேளீர். ஆண்டவருக்கு அஞ்சுவதைப் பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு அஞ்சுவோரையும் அவரது அன்பை நாள்தோறும் சுவைப்போரையும் அவரை நாடுவோரையும் கடவுள் என்றுமே கைவிடுவதில்லை என்பதே மேற்கண்ட இறைவசனங்களில் தாவீதின் எண்ணமாக வெளிப்படுகிறது. இது ஓர் உண்மை நிகழ்வு. நமது நாட்டின் காஷ்மீர் மாநிலத்தில் இந்நிகழ்வு நடந்ததாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. 15 இராணுவ வீரர்களும் அக்குழுவின் தலைவரான இராணுவ அதிகாரியும் இமயமலையில் 3 மாதங்கள் தங்கி பணியாற்றுவதற்காக சென்று கொண்டிருந்தனர். அப்போது அவ்விடத்தில் கடுங்குளிர் நிலவியது. இடையிடையே பெய்த பனிமழை அவர்கள் மலை ஏறுவதை மிகவும் கடினப்படுத்தியது. இந்த நேரத்தில் யாராவது ஒரு கோப்பை தேநீர் கொடுத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று அந்த இராணுவ அதிகாரியும் அவர்தம் வீரர்களும் ஆசைப்பட்டனர். ஆனாலும் அதற்கு வாய்ப்பில்லை என்றே அவர்கள் கருதினார்கள். இருந்தபோதிலும் அவர்கள் அதை பொருட்படுத்தாமல் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். ஏறத்தாழ 1 மணி நேரம் நடந்த பிறகு வழியில் பாழடைந்த ஒரு சிறிய கடையை கண்டனர். அது ஒரு தேநீர் கடையைப் போலவே காட்சியளித்தது. ஆனால் அக்கடை பூட்டப்பட்டிருந்தது. நிலைமையை புரிந்து கொண்ட அந்த இராணுவ அதிகாரி, நாம் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான், சரி பரவாயில்லை, நாமும் 3 மணி நேரம் தொடர்ந்து நடந்து வந்திருக்கிறோம், இவ்விடத்தில் சிறிது நேரம் ஓய்வெடுப்போம் என்றார். அப்போது அவ்வீரர்களில் ஒருவர், சார், இது ஒரு தேநீர் கடைதான், உள்ளே தேநீர் தயாரிக்க எல்லாம் இருக்கக்கூடும், நாம் பூட்டை உடைக்கலாமே என்றார். அந்த தலைமை அதிகாரிக்கு இது ஒரு தர்ம சங்கடமான நிலை. சோர்வுற்றுள்ள தன்னுடைய வீரர்களுக்கு தேநீர் கொடுக்க பூட்டை உடைப்பதா, அல்லது இப்படிப்பட்ட ஒரு தகாத காரியத்தை செய்யாமல் இருப்பதா என்று குழப்பமடைந்தார். சிறிது நேர யோசனைக்கு பிறகு ஆபத்துக்கு பாவமில்லை என்று கருதியவராய் வீரர்களிடம் பூட்டை உடைக்கச் சொன்னார். அவர்களின் நல்ல நேரம் கடையின் உள்ளே தேநீர் தயாரிப்பதற்கு தேவையான அனைத்தும் இருந்தன. அங்கே சிறிது ரொட்டி துண்டுகளும் பிஸ்கட்டும் இருந்தன. எல்லாரும் அதிக பசியாயிருந்ததால் எல்லாவற்றையும் உண்டுவிட்டு தேவையான அளவிற்கு தேநீரும் அருந்திவிட்டு புறப்பட்டு சென்றார்கள். நாம் இந்த கடையின் பூட்டை உடைத்து இந்த காரியத்தை செய்திருக்கிறோம். ஆனால் நாம் மோசமான திருடர்கள் அல்ல. நமது சூழல் அப்படி அமைந்து விட்டது. நாம் இந்த நாட்டை காக்கும் பாரத தாயின் பிள்ளைகள். ஆனாலும் இப்படி நாம் செய்தது தவறுதான். ஆகவே இந்த கடைக்காரருக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணினார் அந்த உயரதிகாரி. எனவே அவர் 1000 ரூபாயை தன் பர்சிலிருந்து எடுத்து அங்கிருந்த சர்க்கரை டப்பாவின் கீழே வைத்துவிட்டு கதவை மூடிவிட்டு தன் குற்ற உணர்ச்சியை துறந்து புறப்பட்டார். அடுத்த 3 மாத காலத்தில் சிறப்பாக பணியாற்றி தீவிரவாதிகளின் நடவடிக்கைகளை ஒடுக்கிய பிறகு மீண்டும் அதே வழியில் அவர்கள் திரும்பி பயணித்து வந்தனர். அதே தேநீர் கடை, ஆனால் இப்போது அது திறந்திருந்தது. அதன் முதலாளியும் உள்ளே இருந்தார். அவர்கள் அனைவரையும் அழைத்து உட்காரச் சொல்லி தேநீர் கொடுத்து நன்கு உபசரித்தார் அந்த முதலாளி. எல்லோரும் தேநீரும் பிஸ்கட்டும் உண்டு களித்தனர். பின்னர் அந்த வயதானவரிடம் இப்படி ஓர் ஆளரவமற்ற இடத்தில் தேநீர் விற்பது பற்றியும் அவரின் வாழ்க்கைச் சூழல் பற்றியும் அவர்கள் உரையாடினர். அவரிடம் பல அனுபவ கதைகள் இருந்தன. அது மட்டுமன்றி அவர் கடவுள் மீது ஆழமான அன்பும் நம்பிக்கையும் கொண்டு தெய்வ பயம் நிறைந்தவராய் வாழ்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். அப்போது அவ்வீரர்களில் ஒருவர், ஐயா, கடவுள் இருக்கிறார் என்பது உண்மையெனில்
அவர் எதுக்கு உங்களை இப்படி வறுமையான நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அந்த முதியவர், அப்படி சொல்லாதீர்கள் மகனே, கடவுள் நிச்சயம் இருக்கிறார். அதற்கு என்னிடம் சான்றே இருக்கின்றது. 3 மாதத்திற்கு முன்பு சில தீவிரவாதிகளால் எனது மகன் அதிக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டான். அப்போது நான் எனது கடையை மூடிவிட்டு அவனை உடனே மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்றேன். அங்கே மருத்துவர்கள் எழுதி கொடுத்த மருந்தை வாங்க என்னிடம் பணமில்லை. தீவிரவாதிகளுக்கு பயந்து யாரும் எனக்கு கடன் கொடுக்கவும் முன்வரவில்லை. ஆனாலும் என் மீது கடவுள் மிகுந்த அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை எண்ணி அவரிடம் என் மகனை காப்பாற்றுமாறு கதறி அழுதேன். கடவுள் அன்று என்னுடைய கடைக்குள் வந்திருக்கிறார். நான் அழுது கொண்டே என் கடையை வந்தடைந்த பொழுது என் கடையின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது. மனம் பதறியவனாய் கடையின் உள்ளே சென்று பார்த்தேன். அங்கே சர்க்கரை டப்பாவின் கீழே 1000 ரூபாய் இருந்தது. அந்த 1000 ரூபாயின் மதிப்பை உங்களுக்கு என்னால் வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. அப்பணத்தை கொண்டுதான் மருந்து மாத்திரைகள் வாங்கி என் மகனை காப்பாற்றினேன். கடவுள் இருக்கிறார். அவர் என்னை போன்ற தெய்வ பயம் கொண்ட அவர்தம் பக்தர்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்பதற்கு இதைவிட வேறு என்ன ஆதாரம் இருக்க முடியும் என்று கேட்டார். அவர் கண்களில் அதற்கான நம்பிக்கை மிளிர்ந்தது. அந்த இராணுவ அதிகாரி உடனே எழுந்து எல்லாவற்றிற்கும் பணம் கொடுத்தார். அந்த முதியவரை ஆறத் தழுவிக்கொண்டு, உண்மைதான் ஐயா, கடவுள் இருக்கிறார் என்று எனக்கும் தெரிந்துவிட்டது. ஐயா, உங்கள் தேநீர் மிகவும் சுவையாக இருந்தது என்று அவர் கூறியபோது அவரது கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தோடியது. வேடரின் கண்ணியும் கொன்றழிக்கும் நோய்களும் என்னை என்ன செய்திடும், என்னை என்ன செய்திடும். இரவு நேர திகில்களும் பகலில் பாயும் அம்பும் அச்சம் தந்திட இயலுமோ, அச்சம் தந்திட இயலுமோ. உண்மை கேடயமாய் வாய்மை கவசமுமாய், உண்மை கேடயமாய் வாய்மை கவசமுமாய், உன்னதர் உந்தன் உறைவிடம் நாடி வந்தேன் தெய்வமே. சிறகுகள் அரணாக, இறகுகள் புகழாக அரவணைத்து காத்திடும் அன்பு தெய்வமே, அன்பு தெய்வமே. கைவிடாத கடவுளே உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் என்றும், ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர் என்றும், ஆண்டவரிடம் நாம் சுவைத்து மகிழக்கூடிய அவருடைய பண்பு நலன்கள் குறித்து வேறு சில திருப்பாடல்களிலும் எடுத்துரைக்கின்றார் தாவீது அரசர். இதன் காரணமாகவே ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர் என்று எடுத்துரைக்கின்றார். ஆண்டவரின் இனிமையை சுவைக்கும் விதமாக மோசேயும் அவரது சுவைமிகு பண்புகளை எடுத்து காட்டுகின்றார். ஆண்டவர், ஆண்டவர், இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர், 1000 தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர், கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள் என்றும், உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராயிருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாயிருங்கள் என்றும் இறைத்தந்தையின் சுவைக்கத்தக்க பண்புகளை இயேசுவும் எடுத்து எம்புகிறார். அன்பர்களே, பழக்கடை ஒன்றிற்கு வரும் செல்வந்தர் ஒருவர் ஆப்பிள் பழம் ஒன்றை வாங்கி சாப்பிட்டார். சி, என்னப்பா பழம் விற்கிற, சுவையே இல்லையே, இதை போய் வாங்கிட்டு பணத்தை விரயம் பண்ணிட்டேனே என்று வருத்தப்பட்டார். அதே வேளையில் ஏழை ஒருவர் அக்கடைக்கு வந்து பணக்காரர் வாங்கி சாப்பிட்ட அதே பெட்டியிலிருந்து
இன்னொரு ஆப்பிள் பழத்தை வாங்கி சாப்பிட்டார். ஆகா, என்ன சுவை! சாப்பிட சாப்பிட தேனாய் தித்திக்கின்றதே, இன்னும் 2 பழம் கொடுப்பா என்று கேட்டு வாங்கி கொண்டு சென்றார். பழம் ஒரே வகையானதுதான். ஆனால் அதை சாப்பிடும் நபர்கள்தான் வித்தியாசமான சுவையை வெளிப்படுத்துகின்றனர். தனது தீய எண்ணங்களால் கட்டுண்டு கிடந்த மன்னர் சவுலுக்கு கடவுள் கசப்பாய் தெரிந்தார். ஆனால் அதே வேளையில் நல்லெண்ணங்களால் நிறைந்திருந்த தாவீதுக்கு கடவுள் சுவைப்பதற்கு இனிமையானவராக தெரிந்தார். ஆகவே தாவீதைப் போல் நன்மைகள் நிறைந்த மனத்தவராய் எப்போதும் கடவுளை சுவைத்து மகிழ்வோம். அத்தகைய சுவை நிறைந்த அவரை அனைவருக்கும் வழங்கியும் மகிழ்வோம். இவ்வருளுக்காக இந்நாளில் இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பர்களே, ஒரு சிறிய இறைவேண்டலுடன் இன்றைய நாள் விவிலிய தேடல் நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்வோம். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர் என்று இன்றைய திருப்பாடல் கூறுவது போல, எங்கள் ஆண்டவரே, நீர் சுவைக்க சுவைக்க தேனாய் இனிக்கும் கரும்பு போன்றவர். உம்மை நாடி வந்து உம்மிடம் அடைக்கலம் புகும் யாரும் ஒருபோதும் கைவிடப்பட்டதில்லை என்பதை நாங்கள் அறிவோம். இயேசு ஆண்டவரே, எங்கள் உன்னதமான அரசர் தாவீதை போன்று நாங்களும் உம்மிடம் அடைக்கலம் புகுகிறோம். நீர் அவரிடம் காட்டிய உமது பேரன்பையும் பெரும் இரக்கத்தையும் பேராற்றலையும் தந்து என்றுமுள்ள நிலைவாழ்வை எங்களுக்கும் அருளியருளும். நாங்கள் எங்களது பாவச் செயல்களால் உம்மை விட்டு பிரிந்து செல்லும் போதெல்லாம் உமது இரக்கப் பெருக்கத்தால் எங்களை வாரி அணைத்துக் கொள்கின்றீர். நாங்கள் தொடர்ந்து உமது பிரசன்னத்தில் வாழ்ந்திடவும் உமது அன்பை சுவைத்திடவும் உம்மை மட்டுமே எங்கள் புகலிடமாக கொண்டிடவும் இந்த நாளில் எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். தீமை எதுவும் நேராமல் வாத என்னை நெருங்காமல் தூதர் சூழச் சொல்கிறீர், தூதர் சூழச் சொல்கிறீர். கல்லின் மேல் கால் மோதாமல் செல்லும் இடமெல்லாம் காக்கின்றீர். கைகளாலே தாங்குவீர், கைகளாலே தாங்குவீர். தேவையின் வேளையில் தேடி வந்தேன் தெய்வமே, தேவையின் வேளையில் தேடி வந்தேன் தெய்வமே. வேண்டலுக்கு பதில் தாரும், துன்ப நேரத்தில் துணையாகும். நீடிய ஆயுளும் அமைதி நிறைந்த வாழ்வையும் மீட்பாய் எனக்கு அருளுமே. அன்பு தெய்வமே, அன்பு தெய்வமே. அன்பு நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது விவிலிய தேடல் சிறப்பு நிகழ்ச்சி. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.